கொட்டு மேளம் தி. ஜானகிராமன். பாகம் 3. அந்த அஜாக்கிரதையை தான் நான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறேன். சண்டே நடக்கிற போது டாக்டர் எல்லாம் போனாங்களே, அதுவா? நான் வெள்ளைக்காரன் சண்டையிலே சேர்றதுக்கு இஷ்டம் இல்லாமல் போகலைன்னு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் உண்மைதான். ஆனால் சண்டைக்கு முந்தையே எனக்கு காக்கி சட்டை கசந்து போச்சு. ஒரு தடவை இந்தியா முழுக்க சுற்றினேன். பூனா பக்கம் போனேன். என் சிநேகிதன் ஒருத்தன் லெஃப்டினண்ட்டாக இருந்தான். ஒரு சிறு பையனை சிப்பாய் ஆஸ்பத்திரியிலே வேலைக்கு வச்சிருந்தான். அந்த பையன் திடீர்னு ஒரு நாளைக்கு அழுது கொண்டு வந்தான். நானும் சிநேகிதனும் பேசிக்கொண்டிருந்தோம். அந்த பையன் வேஷ்டி கட்டிட்டு, அவன் ஆஃபீஸர், ஒரு மேஜர். அவன் முன்னாலே போய் நின்னானாம். என்னப்பா கௌபீனம் கட்டிக்கிட்டு வர்றது தானே, மரியாதை கெட்டவனே, ஆஃபீஸருக்கு முன்னாடி வர ட்ரெஸ்ஸாடா இதுன்னு கேட்டானாம் அந்த மேஜர். பையன் சுட சுட பதில் கொடுத்திருக்கான். மேஜர் ஐயா, நம்ம தேசத்தில் கௌபீனம் கட்டிக்கிட்டு அலையிறவங்களுக்கு மதிப்பு அதிகம். அந்த மதிப்பு கூட இந்த வேட்டிக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே என்று சொல்லியிருக்கான் பையன். வாயை மூடுடா பிச்சைக்கார பயலே என்று கத்தினான் ஆஃபீஸர். ஒரு ஆஃபீஸர் வாயிலிருந்து வர வார்த்தையா இது? பையன் கேட்டிருக்கான். உடனே அந்த ஆஃபீஸர் எழுந்து பலார்னு கையாலேயும் மாறி மாறி அந்த பையனை கன்னத்திலே இழுத்துப்பிட்டான். பையன் அழுது கொண்டே ஓடி வந்து விட்டான். அதுக்கு என் சிநேகிதன் என்ன சொன்னான் தெரியுமா? போடா போக்கத்த கழுதை. அவன் சொன்னானாம். இவன் எதிர்த்து பேசினானாம். பணிஞ்சு போகாத நாயில்ல நீ. மேலே இருக்கிறவங்களுக்கு சொன்னா என்னடா குடிமுழுகி போச்சு? இடைவெட்டு பண்ணிவிட்டு இஞ்ச வந்து அளவிரியே. உனக்கு வேலை பண்ணி வச்சதற்கு நல்ல கைமாறுடா. ஏண்டாலே எதிர்த்து பேசினையே, உனக்கு வேலைக்கு சிபாரிசு பண்ணினேனே நான். என்னை பற்றி அவன் என்ன நினச்சிப்பான்னு யோசிச்சியாடா பிச்சைக்கார பயலேன்னு 1 மணி நேரம் குலைச்சு தள்ளிப்பிட்டான். அவன் சொன்னதை நான் இப்போ முழுக்க சொல்லலை. புளுத்த நாய் குறுக்கே போகாது. அந்த மாதிரி வசவுகள். நான் அப்படியே அதிர்ந்து போயிட்டேன். பையனும் இடிந்து போய் நின்றான். என் நண்பன் எப்படி இவ்வளவு மூர்க்கனானான்? இராணுவத்து வெள்ளைக்காரன் சவகாசமா? அப்புறம் அந்த பையன் தனியாக என்னிடம் வந்தான். சார், உங்கள் சிநேகிதர்னா வேலை பண்ணி வச்சாரு. அதை நினைக்காட்டி நான் சோத்துக்கு பறக்கணும். இருந்தாலும் என் மனசிலே பலுவை யாருக்கிட்ட பாத்தியத்தோடு சொல்லி இருக்கிறது? இந்த ஊரில் இவரு தானே எனக்கு எல்லாம். இவர் கூட இப்படி பேசிப்பிட்டாரு பார்த்தீங்களா? நான் சின்ன பையன்தான். ஆனால் எனக்கு சின்னதாக ஒரு நெஞ்சு, சின்னதாக ஒரு சுயமரியாதை எல்லாம் இருக்குதா இல்லையா என்று என்னிடம் வந்து வேதனைகளை சொல்லி தீர்த்து கொண்டான். மறுநாளைக்கே கால் கடுதாசியையும் நீட்டிவிட்டு நான் வரும்போது என்னோடு ஊருக்கு கிளம்பி வந்துட்டான். அன்னைக்கு முடிவு கட்டிட்டேன், இந்த காக்கி சட்டை போடக்கூடாதுன்னு. மிலிட்ரிக்கு போகிறதை விட மிருகத்தனம் கிடையாதுன்னு அன்னைக்கு முடிவு கட்டினேன். மிலிட்ரியில் இருக்கிறவங்க எல்லாரும் மிருகம்தான் இப்போ சொல்ல வரலை. அப்படி நினைக்கவும் இல்லை. என்னை பற்றின வரையில் நம்ம சிநேகிதன் அடித்த கூத்தும் பையன் சொன்ன சொல்லும் என்னை உலுக்கி விட்டுடுச்சு. அந்த பையன் யார் தெரியுமோ? நம்ம கம்பவுண்டர் ஜீவரத்னம் தான். நம்ம கம்பவுண்டர் ஜீவரத்னமா? ஆமாம், அவரும் சோடைதான்னு சொல்லுங்க. ஏன் இல்லை, இவ்வளவு துடியா இருந்தவரா மாரியப்ப பிள்ளையை அரைஞ்சு பணத்தை வாங்காமல் இருக்கார் இன்னமும்? பார்வதி, ஜீவரத்னத்தை மருந்து கலக்குகிற வேலைக்கு தான் வச்சிருக்கிறேன். கணக்கும் நிலுவையும் என் வேலை. உங்கள் அதிர்ஷ்டத்தை யாராவது சரிப்படுத்திட போகிறாங்களேன்னு பயமாக்கும் உங்களுக்கு. மாரியப்பனை 1 கோடியாகத்தானே கட்டினேன். நம்ம அதிர்ஷ்டமும் மாரியப்பனுக்கு அந்த புத்தியை கொடுத்திருக்கிறப்போ ஜீவரத்னமா அதை மாற்றிவிட முடியும்? அப்புறம்தான் நான் சறுக்காமல் ஏறி இருக்கக்கூடாதா? நானும் பெரிய டாக்டர் வேலைக்கெல்லாம் எழுதி போட்டேன். ஆனால் என் அதிர்ஷ்டம் எனக்கு முந்தியே ரயில் ஏறி போக ஆரம்பிச்சிது. வைகுண்டநாதருக்கு என்னை விட இஷ்டமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஊர் தான், இந்த வீடு தான் நமக்கு சரின்னு தங்கிவிட்டேன். பேப்பரை பார்க்கிற போது கொஞ்சம் நப்பாசை தட்டும் அடிக்கடி. ஆனால் ஒரு ஆச்சரியம் பாரு, எந்த வேலைக்கும் நம்மை விட
1 2 வயசு குறைச்சலாலே கேட்பாங்க எல்லாரும். இந்த பையன் எங்கேயாவது அப்ளிகேஷன் போட்டுற போகிறானோன்னு பயந்துக்கிட்டே விளம்பரம் கொடுத்தா போல தோணும். ஆச்சுடாப்பா, நானும் நாளை கடத்திப்பிட்டேன். இன்னமே இந்த நப்பாசையே வராது. 35 இல்லாட்டி 40 வயசுக்கு மேலே ஒருத்தருமே வாண்டாமாம் இப்போ என்று இடி இடித்தாற் போல சிரித்தார் டாக்டர். அவர் முகம் மலர்ந்து விட்டது. காலம் ஒத்துக்கிறதுன்னு சொல்கிறாங்களே, அதுதான் இது. நீ கூட 8ஆம் கிளாஸுக்கு இங்கிலீஷ் பாடம் சொல்லி கொடுப்பியே, லேட் லத்தீஃப்னு, அது நான் தான். இப்போ தான் லேட் லத்தீஃபான்னு நல்ல காரியம்னு தெரியுது என்று பார்வதியை பார்த்து சிரித்தார். தாமதமாக இருக்கிறவங்களும் நல்லா தான் இருப்பாங்க என்று சிரித்தாள் பார்வதி. அது சரி, மாரியப்பனை ஒரு கோடியாய் காட்டினேன்னு சொன்னீங்களே, வேற ஏதாவது வர வேண்டியது இருக்கா? பார்வதி, நீ கேட்குறத பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்கே. என்ன, இன்கம் டேக்ஸ்காரன் மாதிரி உனக்கு கணக்கு கேட்குறீங்கிறேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தையே இப்படி கணக்கு கேட்க கிளம்பிட்டா அப்புறம் நான் எங்கே போகிறது? பேசாமல் கல்யாண பொண்ணா லட்சணமாக வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்பியா? அதோ பாரு, அந்த சேப்பு நோட்டு முழுக்க வராத கடன் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். 10 15ன்னு வராத கேஸு 500 இருக்கும். சேர்மன் மாரியப்பன் பிள்ளைக்கு அடுத்தாப்புல பாரு இருக்கா. எவ்வளவு? 4000. விஸ்வலிங்க ஐயர் தானே? ஆமாம். பத்திரிக்கை நடத்த போறேன்னு 4000 கைமாத்து கேட்டாரு, கொடுத்திருக்கேன். அதுதான் நல்ல புள்ளி. கைமாத்தாவா? கைமாத்து தான். பத்திரம் கித்திரம் கிடையாதா? இந்தா சும்மா இரேன், ரொம்ப அவசரம்னு கேட்டாரு, கொடுத்தேன். 6 வருஷம் ஆச்சு. நான் பட்டணம் போகிற போதெல்லாம் அவரை போய் பார்க்க ஒளியறதில்லை. போன வருஷம் போன போது நேரம் இருந்துச்சு, போனேன். ஆஃபீஸர்கிட்ட போகிறப்போ பணத்துக்கு வந்திருக்கானோன்னு பயந்துக்கிட்டு போகிறாரேன்னு திரும்பிட்டேன். நீங்கள் பயப்படலையாக்கும்? கேளேன். 2 மாதம் முந்தி பேச்சு வாக்கிலே நீங்கள் ஒரு கார் வாங்கப்படாதான்னு கேட்டியா? எனக்கும் அது சரின்னு தான் பட்டுது. போன வாரம் ஜீவரத்தினம் பட்டணம் போயிட்டு வந்தான் பாரு, அப்போ ஒரு வார்த்தை கேளுடாப்பான்னு சொல்லியிருந்தேன். போய் கேட்டானாம். டாக்டர் பணம் பத்திரமா இருக்குன்னு சொல்லு, என் பிராணன் போகிறதுக்குள்ளே நான் கொடுத்துட போகிறேன் அப்படின்னு சொன்னாராம் என்று டாக்டர் இடிப்பு சிரிப்பு சிரித்து கொண்டே, அவர் தீர்க்காயுசா இருக்கட்டும், கார் இல்லாமல் காலா ஒடிஞ்சு போச்சு, எப்படியாவது பத்திரிக்கை நடந்தால் சரி என்று முடித்து மூச்சு விட்டார். மறுபடியும் சிரித்தார். பார்வதிக்கு அமிர்தபானம் செய்கிற மாதிரி இருந்தது அந்த சிரிப்பு. அந்த நோட்டு தான் உனக்கு ஸ்ரீதனம், நீ எடுத்துக்க. நீங்கள் எனக்கு ஸ்ரீதனம் கொடுக்க வேண்டாம், நான் உங்களையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இந்த சேப்பு நோட்டையா உங்கள் அதிர்ஷ்டத்தையோ கல்யாணம் பண்ணிக்க வரல. அப்படி வா வலிக்கு. அப்போ நிச்சயமாக என்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டியா? ஐயோ, இதென்ன இறைச்சல் 4 தெருவுக்கு கேட்குதே. வாடாயா, இப்பெல்லாம் கல்யாண பொண்ணா லட்சணமாக இருக்குது, கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் கல்யாணம் பண்ணிக்கிடலாம் பார்த்தியா? பார்வதி முகம் சிவக்க தலை குனிந்து ஸ்டெத்தஸ்கோப்போடு விளையாடி கொண்டிருந்தாள். என்னமோ பிரசவங்கம் பண்ணிக்கிட்டேன் நினச்சிக்காதே. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, முன்னுக்கு வர்றதுக்கு சில ஆட்களுக்குத்தான் முடியும். மாரியப்பன் தானே கொட்டு மேளம் கொட்டிக்கணும், இல்லாட்டி இன்னொருத்தரை விட்டு இவர் இந்திரன் சந்திரன்னு கொட்ட சொல்லணும். மாரியப்பன் மாதிரி நம்மாலே செஞ்சுக்க முடியாது. எங்கள் அண்ணாரும் எனக்காக கொட்ட மாட்டேன்னுட்டாரு. நான் சொல்கிறது சரிங்கிறதுக்கு சாட்சி பாரு, கோயிலே கொட்டு மேளம் கொட்டுது. அர்த்தஜாம கொட்டு மேளம். நம்மை படைச்ச பெருமாளுக்கே கொட்டு மேளம் கொட்ட வேண்டியிருக்கு. இல்லாட்டி அவர் காலமே எழுந்திருக்கிறதும் தூங்க போகிறதும் யாருக்கு தெரியும்? நான் பாட்டுக்கு தூங்கிட்டே கிடப்போம். கொட்டு மேளம் கொட்டினா தான் ஜெயிக்கலாம், ஜெயிச்சாலும் கொட்டு மேளம் கொட்டலாம். அப்பன்னா நீங்கள் தோல்வி அடைஞ்சவரா? நான் இப்போ அந்த மாதிரியாக பேசுகிறேன். கொட்டு மேளம் ஆண்டவனுக்குத்தான் வேணும், எனக்கு வேண்டியதில்லை. நான் அவரை விட உசத்தி தெரியுமா? டாக்டர் அகந்தையே உருக்கொண்டு ஓங்கி நின்றார். உலகத்தின் சிறுமையெல்லாம் அவர் காலடியில் கிடந்தது. பார்வதி அவரையே பார்த்து கொண்டு விஸ்வரூபம் எடுத்து நின்ற அவருடைய வெற்றியை பார்த்து கொண்டு நின்றாள். அர்த்தஜாம கொட்டு மேளம் திடீரென்று ஓய்ந்தபோது அவள் விழித்து கொண்டு, டாக்டர், நான் உங்களுக்கு தகுதியானவள் தானா என்று தழுதழுத்தாள்.
சீச்சி பைத்தியம், இந்த பொம்மை நாட்டிங்கள்னாலே வானாம்னு சொல்கிறேன் என்று டாக்டர் அவள் முகத்தை தட்டி கொடுத்தார். டாக்டருக்கு அன்று இரவு தூக்கம் பிடிக்கவில்லை. உடலிலும் அயர்வு இல்லை. எழுச்சி கொண்டு மொட்டை மாடிக்கு போய் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தார். வராத கடன், சறுக்கல்கள், கிட்டாத வாழ்வு, எல்லா தோல்விகளும் திரண்டு வந்து வெற்றியாகவே காட்சியளித்தன. அண்ணியிடம் போய், அண்ணி, நான் பைத்தியக்காரன், குழந்தை மாதிரி உளறிவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்க வேண்டும் போல் இருந்தது. விஸ்வலிங்கம் ஐயரிடம் போய், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன், கவலைப்படாதீங்க என்று சொல்ல வேண்டும் போல் தோன்றிற்று. நிறைவும் திருப்தியும் நட்சத்திரங்களைப் போல அவருடைய நெஞ்சு வெளியே நிறைத்து கொண்டிருந்தன. அவர் நெஞ்சு பொங்கி வழிந்தது. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, விடுத்த வாய்மொழிக்கெங்கினும் வெற்றி என்று பிலகரி ராகத்தில் வீரரசத்துடன் பாடிக்கொண்டிருந்தார். அவர் ராகத்திற்கு கீழ்ப்படிந்து பொழுதும் புலர்ந்து விட்டது. சற்று முன் கருக்கி மங்கி நின்ற கருமேக துண்டுகள் அவருடைய தோல்வி வெற்றியானது போல் கதிரொளிப்பட்டு தகதகவென்று தங்கமாக கனிந்தன. கல்யாணப்பதிவு ஆபீசரை விட்டு வெளியே வரும்போது டாக்டருக்கு கொஞ்சம் மனசு சிரமமாக தான் இருந்தது. கனிந்த குரலில் சொன்னார், பார்வதி, ஆயுளிலேயே கல்யாணம் முக்கியமான கட்டடம், அதுக்கு கூட கொட்டு மேளம் இல்லாமல் போயிடுச்சு பாத்தியா? பார்வதி அவர் முகத்தை பார்த்தாள். அந்த கல்யாணத்தை கூட கொட்டு மேளம் இல்லாமல் நடத்திவிட்டோம் என்று நான் அகம்பாவப்பட்டிருக்கிறேன். நீங்கள் அங்கலாய்க்கிறீங்க? சபாஷ் என்றார் டாக்டர். என்ன சபாஷ்? தோத்து போன பேச்சு பேசிவிட்டு சபாஷா? நானா தோத்து போயிட்டேன்? பார்வதி, இதை பாரு, மாரியப்பனுக்கு சேர்மன் ஆயிடுச்சாம். இன்னைக்கு அதுக்காக மறுபடியும் ஊர்வலம் விட போகிறாங்களாம். என்ன செய்யறேன்னு பாரு. என்ன செய்ய போகிறீங்களா? பாரேன், இரவு சேர்மன் மாரியப்ப பிள்ளை ஊர்வலம் போன போது தர்ம வைத்தியசாலை என்று டாக்டர் வீட்டு வாசலில் வெளிச்சப்பலகை தொங்குவதை பார்த்து பிள்ளைவாள் யோசனையில் ஆழ்ந்து விட்டார். மொட்டை மாடியில் டாக்டரும் பார்வதியும் அங்கு முகத்தை பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். மாரியப்பன் யோசிக்கிறான் பாத்தியா? டாக்டர் ஐயா பிழைக்க தெரியாதவர்னு யோசிக்கிறாரு என்று பார்வதி சிரித்தாள். நிறைவு.